மூலதன அதிகாரமானது வரையறுக்கப்பட்ட ஒரு சில தரப்பினர் கைகளில் மாத்திரமே இருக்கின்றது. அந்த மூலதன அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கங்களை இந்த கூட்டமைப்பினர் தான் கையகப்படுத்தி வருகின்றார்கள். வியாபாரிகள் தான் அரசாங்கத்தை வழிநடத்துகின்றார்கள். அதற்கு இடமளிக்க முடியாது. எனவே இந்த மூலதன அதிகாரத்தின் காரணமாக வருமானமானது எல்லை இல்லாத வகையில் குறிப்பிட்ட சிலர் கைகளில் மாத்திரமே சேர்க்கின்றது. இலங்கையில் இந்த வருமான உழைப்பை பார்த்தால் 100% 40 வீதத்தை அனுபவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் 30 வீதத்துக்கு இடைப்பட்ட வருமான மக்களுக்கு 4 வீதம் மாத்திரமே இருக்கின்றது இந்த மூலதனம். எனவே இந்த முறைமையை மாற்ற வேண்டும் எனில் இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் காணவில்லை எந்த ஒரு வேலை திட்டமும் அதை காணத. சமூக நீதிக்கான ஒரு நிலைமை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த விடயங்கள் இல்லை. ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும். நாங்கள் முதலீட்டாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இந்த நண்பர்களை மாத்திரம் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற விடயத்தினூடாக இதனை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசாங்கமும் அந்த நண்பர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வேலை திட்டத்தின் கீழ் தான் இருக்கின்றீர்கள். அந்த மாஃபியாவை ஒழிப்போம் என்று நீங்கள் கூறினீர்கள். ஒன்றையாவது நீங்கள் இல்லாதல் செய்தீர்களா? இந்த நாடு இந்த நிலைக்கு சில காரணம் மாஃபியா என்று கூறினீர்கள். மின்சார சபையில் அந்த ஒரு விலை மனு கோரல் வழங்கிய முறைமை பிழை என்று எங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்து தெரிவித்தார் ஆக குறைந்த விலைக்கு வழங்கப்பட்டது என்று. ஆனால் பெருகை நடவடிக்கை தொழில்நுட்ப குழு நிராகரித்த ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் அந்த விலை மனுவை. எனவே மக்கள் என்ன நினைக்கின்ற இதில் அழுத்தம் இருக்கின்றது என்பதை மக்கள் சிந்திப்பார்கள். நாங்களும் நினைக்கின்றோம் அரசாங்கத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்ற வர்த்தகர்கள் வியாபாரிகளுக்குத்தான் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் சந்தேகப்படலாம். மின்சார சபையின் அந்த மாஃபியா உடைக்க உங்களால் முடியாமல் போயிருக்கின்றது. கடவுச்சீட்டு மாஃபியா உடைக்க உங்களால் முடியாமல் போயிருக்கின்றது. உங்களால் முடியாமல் போயிருக்கின்ற நாட்டில் அரிசி மாஃபியாவை உடைக்க உங்களால் முடியாமல் போயிருக்கின்றது. நீங்கள் இந்த அனைத்தையும் கௌரவ காஷிம் அவர்களுடைய நேரம் நிறைவடைந்து விட்டது. நீங்கள் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை சிறப்பான முறையில் கையாளவில்லை என்று கூறுகின்றேன். எனவே நான் கவலை அடைகின்றேன். நாங்கள் எதிர்பார்த்தோம் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் யாதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் என்று நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் அதற்கு. ஆனால் நீங்கள் செல்கின்ற பாதை பழைய பாதை தான். அதே சிஸ்டத்தில் தான் செல்கின்றீர்கள். நன்றி. கௌரவ உறுப்பினர் அவர்கள். அவர்களே, உங்களுக்கு புரியும் நான் இங்கே எழுப்பும் விடயமானது. கௌரவ சுகாதார அமைச்சரும் இங்க இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இருவரும் வைத்தியர்கள், விசேடமாக கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே, வைத்தியர்களின் அந்த கடமைகளுக்காக செலுத்தப்படுகின்ற அந்த 80% குறைக்கப்பட்டிருக்கின்றது. 120 குறைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இளம் வைத்தியர் என்ற வகையில் வைத்தியர்களுக்கு எந்த வகையான சம்பளம் கிடைப்பது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சுகாதார அமைச்சர் அவர்களே. அதே நேரத்தில் கேலிய ரமுக்வெல்ல முன்னாள் சுகாதார அமைச்சர் அவருடைய காலப்பகுதியில் வைத்தியர்களின் ஓய்வு காலப்பகுதி 60 55 குறைத்த போது பாரிய ஒரு இடைவெளி ஏற்படுது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இந்த பெர்மிட் வைத்தியர்கள் கிடைப்பதில்லை. 30 லட்சம் என்ற ஒரு குறைந்த ஒரு பெர்மிட் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. மாதாந்தம் சுமார் 60,000 என்ற அளவில் தான் அவர்கள் இழக்கின்றார்கள். அவர்களுக்கான சாரதி ஒருவர் அவருக்கு இல்லை என இப்படி ஒட்டுமொத்த வைத்தியர்கள் சார்பாக கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, டாக்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, நாட்டின் எல்லா வைத்தியர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். நான் நினைக்கிறேன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சுகாதார அமைச்சர் அவர்களே, உங்களுடைய காலப்பகுதியில் தரமற்ற மருந்துகளை பற்றி நாங்கள் கேட்கவில்லை, கேள்விப்படுவதும் இல்லை. கேலிய ரமுக்கல்ல முன்னாள் சுகாதார அமைச்சர் அவர்கள் தரமற்ற மருந்துகளை கொண்டு வந்தமை தொடர்பில் ஒரு நம்பிக்கையில பிரகடனையும் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். என உங்களுடைய ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். விசேஷமாக இந்த வைத்தியர்கள் சம்பளம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நான் வேண்டுகின்றேன். கௌரவ உறுப்பினர்கள் சுருக்கமாக கூறலாம். உங்களுடைய பிரச்சனையை சுருக்கமாக சொல்லுங்கள். அவர் இந்த சபையிலே ஒரு விஷயத்தை எழுப்பியிருந்தார். 100 மில்லியன் அலோகேஷன், 100 மில்லியன் அலோகேஷன், 100. நான் அதை பற்றி 30 நிமிஷங்கள் பேசுவேன். அரசாங்கத்துக்கு நான் நன்றி கூறுகிறேன் அந்த பணத்தை ஒதுக்கியதாக. இரண்டாவதாக, நாங்கள் எப்பொழுதும் பலதா மாளிகாவை கொண்டு விஷயத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த எனக்கு 7 வயதாக தந்திருந்தது. அது ஐஎல்டிடியினால் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தால் நாங்கள்
மன்னிப்பு கேட்கின்றோம். இந்த பிழை செய்ததற்காக தலதா மாளிகாவை கொண்டு அவர்கள் அதை செய்திருந்தால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் 1996ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த நாட்டிலே ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட பாரபட்சத்தை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம். தமிழ் மக்கள் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டியதாக நிர்பந்திக்கப்பட்டார்கள். நாங்கள் இருந்த காலத்தை பற்றி பேச விரும்பவில்லை. நாங்கள் முன்னோக்கி நகர விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் அரசாங்கத்தையும் எதிர்த்தரப்பு கட்சிகளையும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த இன பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். முன்னுக்கு ஒரு நாடாக செல்ல பாருங்கள். இது வட மாகாணங்களிடமிருந்து ஒரு கொள்கை. நாங்கள் பல பின்விளைவுகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். நன்றி. Yes, please. Yes, Honorable Kabir Hashim. Yeah. Honorable member, I am not sure whether your அவர்களே, நீங்கள் ஜேவிபி சார்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது தமிழ் மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறீர்களா? ஜேவிபி சார்பாக மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது தமிழ் மன்னிப்பு கௌரவ சபை அவர்களே, துரதிர்ஷ்டவசமாக நான் இதை கேட்டுக்கின்றேன். தலதா மாளிகை கொண்டு போய் எல்டிடியினால் அந்த நேரம் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. நான் வடமாகாண மக்கள் சார்பாகத்தான் 55,000 எல்டிடியில் 55,000 மாணவர்கள் வட பகுதியைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் மன்னிப்பு கட்டதை நான் இருக்கிறேன். நீங்கள் ஜேவிபியும் தலதா மாளிகையை கொண்டு வைத்தார்களே, அவர்களும் அதைத்தான் அந்த விதமான மன்னிப்பைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அவர்களிடமிருந்து.